திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நற்சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அருமருந்தினை சொல்லி மகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். அப்படி செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நீங்கள் அருமையான வாழ்வு வாழ்வீர்கள். எனவே நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருநின்றியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டு காவிரி வடகரை தலம் இது. மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோயில் பேருந்து வழியிலே உள்ளது. திருமகள் வழிபட்டு நிலைபேறு பெற்ற எய்திய தலம். சோழன் ஒருவன் திருவிளக்கிட்டு நாள்தோறும் வழிபட்டு வந்தான். அவன் கொண்டு வந்த திரி ஒரு நாள் நின்று விடவே சிவலிங்கத்திலிருந்து ஒரு ஜோதி தோன்றி அவன் வழிபாட்டுக்கு இடையூறு உண்டாகாமல் உதவியது. ஒரு ஜோதி. இப்பொழுது விளக்கு ஏற்றி அந்த விளக்கொடியிலே பெருமானை பார்ப்பார். இப்போ ஒரு நாள் நின்றுன்றதும் சிவபெருமானை வழிபடுறதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது இல்லை. அதனாலே என்ன பண்ணார்னா, பெருமானின் சிவலிங்கத்திலிருந்தே ஒரு ஜோதி தோன்றியது. அவன் வழிபாட்டுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் உதவியது. அதனால தான் திரி நின்ற ஊர் ஆயிற்று. அது இப்போது திருநின்றவூர் என்று வழங்குகிறது என்பது செவிச்செய்தி. பரசுராமன் திருநின்றியூரை இறைவர்க்கும் பக்கத்தில் உள்ள 360 வேலி நிலத்தை வேதியர்களுக்கும் அளித்து வழிபட்டான் என்பது புராண வரலாறு. சுந்தரர் தேவாரம் தக்கேசி 3வது பாடல் குறிப்பிடுகிறது. இதையே பாடலிலே பசு பால் சொரிந்து அபிஷேகித்து வந்ததாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. சுவாமி பெயர் லட்சுமிபுரீஸ்வரர், மகாலட்சுமி நாதர், அம்மை உலக நாயகி, தீர்த்தம் நீல தீர்த்தம். இது அபிராம சிந்தாமணி கூற்று. மகாலட்சுமி தீர்த்தம்னு இதை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். புள்ளிருக்கு வேலூரை வணங்கிய புகழி வேந்தர் புகழான் நின்றியூருக்கு எழுந்தருளினார்கள். அங்கே எழுந்தருளியுள்ள சிவபெருமான் திருவடிகளை ஆறா காதலோடு வணங்கினார்கள். சூலம் வடை என்னும் பதிகத்தை அருளி செய்தார்கள். அதிலே நின்றியூர் நிமலரை அல்லாது எனது உள்ளம் வேறொன்றையும் உணராது. என்னுடைய உள்ளமெல்லாம் உணர்வது யாரு? திருநின்றியூருடைய இருக்கக்கூடிய பெருமானைத்தான். என்னவும் பாதம் பணிவார் அச்சம் பழி பாவம் இல்லை. அவருடைய அச்சமெல்லாம் போகும், பழி நீங்கும், பாவம் நீங்கும் என்று குறிப்பிடுகிறார். இது ஒரு அன்பர் உள்ளத்துக்கு பெரிய ஒரு விருந்து. இப்படிப்பட்ட நிலை. 18வது பதிகம், முதலாம் திருமுறை, 4வது பாடல். பூண்டவரை மார்பில் புரிநூலம் விரி கொன்றை ஈண்டு நோடும்
பொறும்பாலம் மதிதரதனை திண்டும் பொழில் சூழ்ந்த திருநின்றியது தன்னில் ஆண்ட கழல் தொழல் அல்லது அறியார் அவர் அறிவே. அவர் அறிவே என்று பாடுகிறார். அணிகலன்களை எல்லாம் பூண்ட மலை போன்ற மார்பு, அந்த மலை போன்ற மார்பிலே முப்புரி நூலை அடைந்து 3 புரியாக உள்ள நூலை அணிந்து விரிந்த கொன்றை மலர் மாலையையும் அதனோடு பொருந்த பால் போன்ற வெண்மையான திங்களையும் சந்திரனையும் சூடி வானத்தை தீண்டும் பொழில்கள். இங்கே உள்ள சோலைகளை பாருங்கள், திருநென்றியூரில் உள்ள சோலை வானத்தை தீண்டும் பொழில்கள் சூழ்ந்த திருநென்றியூரில் எழுந்தருளி நம்மை ஆண்டு அருளிய அந்த இறைவன் திருவடிகளை தொழுதல் அல்லது இறைவன் திருவடிகளை தொழுதல் அல்லது அவருடைய இயல்புகளை அடியவர் எவரும் அறியார். ஆக இறைவனுடைய திருவடியை தொழுதல் வேண்டும் என்கிறார். பூண்ட வரை மார்புன்னு அணிகலன்களையெல்லாம் பூண்டிருக்கின்ற மலை போல உறுதியான மார்பு பூண்ட வரையினர், அதாவது பூண்ட அவ்வர விரித்தல் விகாரம் ஈண்டன்னு சரிய கொன்றை ஈண்ட மதி அதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திருநின்றியினர் திருவடியை தொழுதால் அல்லது அவர் அறிவார். அறியார் என்ற ஆன்மாக்கள் அருளே கண்ணாக காணும் ஆற்றல் விளக்கிறது. இந்த இடத்துல அருளே கண். திருநின்றியூர் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநின்றியூர் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.